கொஞ்சம் செய்யல அவனை பத்தி சொல்றாருன்னா நம்ம நிறைய சார்ஜரோட கலரில தான் புதைக்கணுமா, வேற எங்கேயாவது புதைக்கணும்னு சொன்னா நம்ம ஆளுக்கு ஏத்துக்க மாட்டான். ஆனா 100 நாடு எல்லா சமூகத்துக்கான ஒரு பையவாடி வந்து தன் சொந்த இடத்த 30 ஏக்கர் கொடுத்தாரு 3ஆம் மைல். அப்ப இவராந்து மிகப்பெரிய உத்தம இன்னைக்கு குறிச்சு போறாங்க. அவரை ஜாதி அடையாளப்படுத்தாதீங்க. நாங்க ஜாதி எல்லா சமூகத்தவரும் இன்னைக்கு வந்து மரியாதை கொடுக்காங்க அப்படின்னா வந்து அவர் செஞ்ச நல்ல பணி, செஞ்ச நல்ல பணியாளர் எல்லாரும் சமூகம் மரியாதை கொடுக்குறாங்க. அவருடைய காலடியில வந்து ஜாதி மேடம் வைக்காதீங்க, வெளியே வைங்க. தெரியாமல் தவறு செய்தால் அதை மாற்றுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு விழாவையும் எடுக்கும்போது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமம் என்று எங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு நலத்திட்ட உதவி ஏன் கொடுக்கணும்? நலத்திட்ட உதவி எங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஐயா ராமமோகன் குறிச்சு போறாரு, ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தாரு. இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஆஸ் மெமோரியல் வந்து புதுப்பிச்சாங்க. தற்போதைய மேயர் அண்ணன் ஜெகன் பெரியசாமி ஆஸ் மெமோரியல் புதுப்பிச்சாங்க. புதுப்பிக்கச்சுல நிறைய நம்முடைய கட்சிக்காரங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அது புதுப்பிக்க கூடாது, அவர் வந்து ஆங்கிலேயர் அப்படின்னாங்க. ஆங்கிலேயரா இருக்கட்டும், ஏன் ஆஸ் மெமோரியல் புதுப்பிச்சாங்க? ஆஸ் மெமோரியல் நினைவிட ஏன் குறிச்சு போறாரு கேட்டாரு. ஆஸ் மெமோரியல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தால், இரட்டை குவளை முறையை ஒழித்தார். குற்றால அருவிகளிலே அன்று யாரும் குளிக்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு சாதியினர் தான் குளிக்க முடியும். அந்த குற்றால அருவியிலே அனைத்து சமூகமும் குளிக்கலாம் என்று கையொப்பமிட்டவர் அன்று நெல்லை தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆஸ்துரை. தலித்து மக்களை அரவணைத்தார், அன்பு செலுத்தினார். அதனால ஆஸ்துரைக்கு நம்ம வந்து மணிமண்டபம் கட்டணும்.
ஏன் இது வந்து புதுசா? வெள்ளக்காரனுக்கு மணிமண்டபம் கட்டுறது புதுசா? ஏன் பெண்ணி குயிக்கு வந்து மணிமண்டபம் கட்டலையா? முல்லை பெரியார் டாம கட்டினக்காக நீங்க பெண்ணி குயிக்கு மணிமண்டபம் கட்டினீங்கல்ல? தமிழ்நாடு அரசு பெண்ணி குயிக்கு வந்து வெள்ளக்காரன் தானே, ஏன் கட்டினீங்க? அவர் முல்லை பெரியார் டாம கட்டினாரு சொல்லி. அதை விட முக்கியம், மரணத்தை விட மானம் பெரிய என்ற இடத்தை சேர்ந்தவர் நாங்கள். மக்களுடைய மானத்தை காட்டார் எங்கள் ஐயா ஆஸ்துரையர்கள். அதனால ஐயா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்த ராமமோகன் குருஸ்பராதவர்கள். ஆகவே அந்த காரணத்திற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த ஆஸ்துரைக்கு மணிமண்டபம் கட்டார். வரலாறு தெரியாம பேசக்கூடாது. ஆஸ்துரை மணிமண்டபத்தை நீண்ட நெடுகாலமா மெயின்டைன் பண்ணவர் வந்து ஏபிசிவி சண்முகநாச்சி அவர்கள், ஏபிசி வீரபாகுடைய அறக்கட்டளை. இவங்க வஉசியை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க. நாங்க வஉசியை விட சிறந்த சுதந்திரப்பட்ட வீரர் இந்த உலகத்திலே கிடையாது, எங்களுக்கு தெரியும். நாங்க வஉசி ஐயாவை மதிக்கிறோம், எல்லா சமூகத்தையும் நாங்க மதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா சமூக மக்களையும் ஒரே இடத்துல புதைக்கக்கூடிய ஒரு கல்லறை தோட்டத்தை எந்த கிராம நிர்வாகம் கட்டுதோ அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. 100 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயா எல்லா சமூக மக்களையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடிய கால்நடை கட்டினாரு. அவருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பீங்க? 100 ஆண்டுகளுக்கு முன்னே. குடிக்கிற மக்கள் எவ்வளவு தண்ணிக்கு கஷ்டப்பட்டாங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியாது. லண்டன்ல இருந்து ஒரு மிஷின் இறக்குனாரு, தண்ணி அங்க இருந்து பம்ப் பண்றாங்க. லண்டன்ல இருந்து இன்னும் இருக்குது அந்த மிஷின். அந்த பைப் முழுவதும் லண்டன்ல உள்ளது. 45 கிலோமீட்டர் அப்பால இருந்து ஐயா வந்து குதிரை வண்டியில வருவாரு. லண்டன் மிஷினை வல்லநாட்டில் ஆன் பண்ணி விட்டு குதிரை வண்டியில தண்ணி இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி குதிரை வண்டியில வந்து அவ்வளவு வேகமா அந்த ஊரை வந்து சேர்ந்தவர் ஐயா ராமமோகன் குருஸ்பராஜ். அவரை போல செயல் வீரர், ஆற்றல் அரசன் வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு விசித்திரமான ஒரு ஆளு. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, மிகப்பெரிய போஸ்டுகளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது விதத்துல வந்து அவங்க ஜாதிக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க. ஆனா ஐயா ராமமோகன் குருஸ்பராஜ் மட்டும்தான் தான் பிறந்த ஜாதிக்கு எந்த நல்லதுமே செய்யல. நல்லது அப்படி சொல்லக்கூடாது, எல்லா மக்களுக்கும் பொதுவா செஞ்சாரு. ஒரு தலித்துக்கு என்ன செஞ்சாரோ அதான் எங்களுக்கு செஞ்சாரு, ஒரு இஸ்லாமியருக்கு என்ன செஞ்சாரோ அதான் எங்களுக்கு செஞ்சாரு. அப்படி ஒரு பொதுப்படையான தலைவர் குருஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தமிழ்நாட்டிலே பிறக்கல. ஏன்னா பிறந்திருந்தாருன்னா தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருந்திருக்காது. அதோட பெரியாரை கொண்டாடுறோம், டாக்டர் கலைஞரை கொண்டாடுறோம், அம்பேத்கரை கொண்டாடுறோம். ஆனா அவர்களெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தலைவர், ஒரு முன்னோடியான தலைவர் ஐயா ராமமோகன் குருஸ்பராஜ் அவர்கள் என்று சொன்னால் முறையாகாது. பல விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்தி விட்டார். நானும் ஐயா ராவ் பகதூருடைய வரலாறை இந்த புத்தகத்தின் வாயிலாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை படித்து பார்த்தீர்கள் உண்மையிலேயே அவர் சொன்னதை ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகின்றேன். அன்று இந்த ஊரை புதுப்பித்த சிற்பி அவர்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டுமல்லாது அனைத்து சமுதாயங்களையும் அழைத்து சென்று அவர்கள் அனைவருக்கும் நல்லவற்றை செய்த ஒரு உண்மையான ஒப்பற்ற தலைவராக அவர் இருந்தார். யாரும் நினைக்காதபடி இங்கிருந்து வல்லநாட்டில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து இந்த தூத்துக்குடியில தாகத்தால் வாடிய மக்களுக்கு தாகம் தீர்த்தார். இதை பற்றி சொல்லும் பொழுது பெருமகனார் ஏஎம்எம் சின்னமணி நாடார் அவர்கள் சொன்னதாக இந்த வரலாறில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் இந்த தண்ணீர் பைப் மூலமாக வருகிறதோ அந்த பைப்பிற்கு மேல் ஐயாவுடைய அரையடி வெண்கல சிலையாவது வைத்திருக்க வேண்டும் என்று கூறினாராம். வரலாறு கூறுகிறது, நான் கூறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பொது தலைவராக அவர் வாழ்ந்து மறைந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கிய சிற்பிகளை ஜாதிக்குள் அடைத்து வைத்து விட்டார்கள். உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். இப்பொழுது கூட அண்மையில் மதுரை மாவட்டத்தில் நடந்தது. எல்லாமே ஜாதி தலைவராக குறித்து விட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே தம்பி அவர்கள் பேசும்போது எனக்கு அது பிடிக்கும். அவர் ஜாதி தலைவர் அல்ல, சமுதாய தலைவர், இந்த தூத்துக்குடியை உருவாக்கியவர் என்பதை ஆணித்தரமாக சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்டவரை நம்ம ஜாதிக்குள் அடைக்க வேண்டாம் என்பதான் என்னுடைய எண்ணமும் கூட. இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவிலே கடந்த 21 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த குருஸ் பெர்னாண்டஸ் நற்பணி மன்றமானது
இந்த அவருக்கு மரியாதை செலுத்துவது, அவருடைய பெயரால் நலத்திட்டங்களை வழங்குவது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று சென்னை பரவல் நல பேரவையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தையும், குறிப்பாக ஐயாவுடைய பேச்சு இங்கே இருக்கின்றார், அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது முதியோர் இல்லத்துக்கு 10,000-ம், இது நாங்கள் ஆண்டுதோறும் ஒரு பகுதியில் இருந்து நடத்தியிருந்தோம். இந்த ஆண்டு குருபுரம் இன்னும் தொடர்ந்து இதிலே நடக்கும். 10,000-ஐ நமது கமலா வாய்ஸ் அவர்கள் குறித்து கொண்டாந்து பேசி அவர்கள் இப்போது இந்த ரூபாயை 10,000 பாடல். Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the noose off. You cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You were not as tough as I don't slack, don't lose, learn your lesson yet. When I get to choose what I do, I'm like a weapon. I'm not sharp as many, but got heart, I'm ready to change. Scars to envy, to win large and plenty. I like to play fast, never change back. Calling out, I'll pay back, 'cause I'm great at that. Oh, you cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. you were not as tough though. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots, who are not as tough as me. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots, who are not as tough as me.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.